வணக்கம். இப்போ நம்ம தருமபுரியை பற்றி பேசுவோம். எனக்கு அந்த தருமபுரி தொகுதி நல்லாவே தெரியும். எனக்கு பழக்கமான தொகுதி. கிட்டத்தட்ட அங்கே 3 வருஷம் நல்லா பழகியிருக்கேன். அங்கே உயர்கல்வித்துறை அமைச்சர் கேபி அன்பழகன் அவருடைய கோட்டை. அவருக்கு அன்புமணிக்கு ஆகாது. ஆனால் போன தடவை கேபி அன்பழகன் ஜெயித்தது அன்புமணினால. அதை யாரும் மறக்க முடியாது. 2 பேரும் கூட்டு சேர்ந்தா அங்கே வேறு யாரும் ஜெயிக்க முடியாது. வன்னியர்கள் அதிகமான இருக்கக்கூடியது அன்பு மிக்கவர்கள். வன்னியர்கள் மிகுந்த அன்புடையவர்கள், அறிவானவர்கள். சாதாரண விஷயம் கிடையாது. நான் பழகினதை வச்சு சொல்கிறேன். அங்கே இதுவரைக்கும் அன்புமணியை தனியாக நின்று ஜெயிச்சிருக்கார், சேர்ந்து நின்று தோற்றுருக்கார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புமணி நிற்கலை, அன்புமணி மனைவியும் நிற்கலை, மகள்களும் நின்றாங்க, மருத்துவரும் நின்றாங்க. அப்போ அன்புமணியுடைய மகள்கள், அன்புமணியுடைய மனைவி, அன்புமணி அப்பா, இவ்வளோ பேரும், அதாவது ஒட்டும் ஒரே ஒரு குடும்பம் அப்படியே நின்றது. அப்போ நம்ம குடும்பம் அப்படிங்கிற தொனியில் ஒரு இயல்பாகவே ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆச்சு. அந்த குழந்தைகளை பார்க்கும் போதெல்லாம் இங்கே உள்ள மக்கள் அப்படியே உருகி ஓட்டு போட்டாங்க. இதுக்கு பேர் சிம்பத்தி ஓட்டு. ஆனால் வன்மம், கோபம், நம்ம ஏரியாவில் இவங்க ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல கேபி அன்பழகன் உறுதியாக இருந்தார். அவருடைய ஃபீல்டு ஒர்க் சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களும் 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுகவும் இவங்க 3 லட்சத்து 10,000 ஓட்டுவார். 3 லட்சம் சுற்றம் ஒரு 18,000 20,000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் 3 கட்சிக்குமே. திமுக அப்போ நீங்கள் இயல்பாகவே ஜெயிக்கிறது. ரொம்ப முக்கியமானது, அந்த தொகுதியில் ஜெயித்தது திமுக வேட்பாளர் மணி அல்ல. இந்த தொகுதியில் மற்றவரை நிறுத்தி தோற்றுவிடக்கூடாது என்று நினைத்து நாம் தோற்றாலும் பரவாயில்லை என்று ஒரு கூட்டணி கட்சி தலைவர் நினைக்கிறார். அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அது தருமபுரியில் நின்று ஜெயித்தது மணி அல்ல, மணியான ஒரு தலைவன் தளபதி ஸ்டாலின். எப்போதுமே வெற்றி பெற தொகுதியை தான் எடுத்துக்குவாங்க, ஆனால் ஒரு சேலஞ்சான தொகுதியை எடுத்துக்கவே மாட்டாங்க. அந்த வகையில் த ரியல் சூப்பர் ஸ்டார் ஆஃப் தருமபுரி கான்ஸ்டிடுவன்சி இஸ் அவர் சீஃப் மினிஸ்டர் M.K. Stalin. Salute to Stalin.